பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 8 மற்றும் 9. அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்வது இல்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக, ஆண்டவரிடம் இருந்து ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக அதிகாலையிலே தேடி வந்திருக்கின்றோம். ஒருவேளை நீங்கள் சமையல் வேலை செய்து கொண்டு இந்த செய்தியை கேட்கலாம், அல்லது நீங்கள் பிரயாணத்தில் இருக்கலாம், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது உதவியை செய்து கொண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், அல்லது இந்த செய்தியை தொலைக்காட்சியிலே குடும்பமாக அமர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் உடல் உள்ள சுகத்தை கொடுத்து வாழக்கூடிய இந்த குறுகிய நாட்களிலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அமைதியோடும் இருக்கும்படியாக உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நாம் ஜெபிக்கின்றேன். ஏனென்றால் நாம் ஜெபிக்க விண்ணகத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன, ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. இந்த மண்ணுலகத்திலே ஆண்டவர் நம்மை நோக்கி கடந்து வருகின்றார். ஆண்டவரிடம் ஜெபித்து எந்த ஒரு மனிதனும் தோத்து போனதாக சரித்திரம் இல்லை. ஆண்டவரிடம் ஜெபித்தவர்களெல்லாம் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே உலகத்தின் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மனிதர்கள் மீது இரக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். பொறுமையோடு இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இயற்கை வளங்கள் மீதும் கடவுள் படைத்த படைப்பின் மீதும் அன்பு கொண்டு அதை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறி இருப்பதை பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, நாம் பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நேசிக்காதபடி, வீட்டுக்குள்ளே நம்மோடு கூட இருக்கக்கூடிய தாய் தகப்பனை கவனித்து கொள்ளாதபடி, அவர்களை நேசிக்காதபடி, அன்பு செலுத்தாதபடி, அவர்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திக்காதபடி, சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாதபடி நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்போமே என்றால் அது முற்றிலும் வீண். நன்றாக நினைத்து கொள்ளுங்கள். இப்படி வாழ்கிறவர்கள் ஒரு நாளும் விண்ணகத்திற்குள் அடியெடுத்து வைக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு நீங்கள் விண்ணகத்தை விலைக்கு வாங்க முடியாது. இந்த உலகத்தில் நில புலன்களை நீங்கள் விலைக்கு வாங்கலாம், உங்களுக்காக காரு பங்களாவை வாங்கி கொள்ளலாம். ஆனால் கடவுளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே என்றால், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி, கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவரை அன்பு செய்து தீமையை வெறுத்து நன்மையை மட்டும் செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அவ்வாறு மாறும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கூட இருப்பது அது வெளிப்படுகின்றது. மற்றவர்களும் இயேசுவை நம்மில் பார்க்கிறார்கள். நாம் இயேசுவை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு திருச்சபைக்குள் சண்டை சச்சரவும், நீ பெரியவன் நான் பெரியவன், நீதான் பெரியவனாம், நீதான் கோயில் ஒரு பொறுப்பில் இருப்பாயாம், நான் இருக்கக்கூடாதாம், உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய வாரிசும் தான் இருக்க வேண்டுமாம் என்று சொல்லி கோயிலுக்குள்ளேயே இருந்து நீங்கள் அரசியல் செய்து கொண்டு தீமையை செய்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் முன்பாக காற்று அடித்து செல்லக்கூடிய ஒரு பதரை போல் ஆண்டவர் உங்களை மாற்றி விடுவார். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார் என்றும் பஞ்சு மெத்தையில் படித்து படுத்துக் கொண்டு பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கொண்டு இருப்பவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் சும்மா விட மாட்டார். ஒரு வேளை இந்த நாட்களிலே நீங்கள் மிகவும் சந்தோஷம் உள்ளவர்களாய் பணத்தை வைத்துக் கொண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கலாம். ஆண்டவருடைய கோபம் வரும் பொழுது, அன்பாய் இருக்கக்கூடிய கடவுள் உங்களை தேடி வரும் பொழுது அவர் பெற்றுக்கொள்ள எந்த ஒரு செயல்
மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் அவர் உங்களை விட்டு போய்விடுவார். அப்போது உங்களுடைய வாழ்க்கையிலே சவுலுடைய நிலைமைதான் உங்களுக்கு வந்துவிடும். ஹல்லேலூயா. எனவே தான் யோவான் 3:16 சொல்லப்பட்டு இருக்கின்றது, தன் ஒரே மகன் மீது அன்பு கொள்ளும் நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் இலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த ஒரே மகனை நமக்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஏன் தெரியுமா? திருப்பாடல்கள் 103வது அதிகாரம் 8வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் மேற்கிலிருந்து கிழக்கு எவ்வளவு தொலைவில் இருக்கின்றதோ, விண்ணகத்தில் இருந்து மண்ணகம் எவ்வளவு தொலைவிற்கு இருக்கின்றதோ, அந்த தொலைவிற்கு நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தும் நம்மை ஆசீர்வதித்தும் நம்மோடு கூட இருந்து நம்மை மீண்டும் மீண்டும் நேசித்து நம்முடைய ஆத்துமாவை விண்ணகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரே ஒரு மெய்யான தெய்வமாக இருக்கின்றார். அல்லேலூயா. அதை நாம் அறிந்து இருக்கிறோமா? அன்பார்ந்தவர்களை யோசித்து பாருங்கள். தினமும் கோயிலுக்கு போறீங்க, தினமும் பைபிள் வாசிக்கிறீங்க, தினமும் ஜெபமாலை சொல்லுறீங்க. ஆனால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் நீங்கள் எப்படி ஆண்டவரை நீங்கள் சந்திக்க முடியும்? நீங்கள் யாரை சந்திக்க போது கோயிலுக்கு போகிறீர்கள்? இயேசு உங்களுக்கு சொல்லித் தரவில்லையா? தாய் தகப்பனை முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு நீங்கள் மனைவியோடும் பிள்ளைகளோடும் சந்தோஷமாக வாழ்ந்து விடுவீர்களா? என்னுடைய மனைவி சொன்னால் உன்னுடைய தாயை எனக்கு பிடிக்கவில்லை என்று அதே மனைவி அவருடைய தாயை பார்த்து அவ்வாறு சொல்லுவாரா? உங்களுடைய கணவர் உன்னுடைய தாய் இங்கு வீட்டிற்கு வருவது எனக்கு பிடிக்கவில்லை, உன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு வருவது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய சகோதரன் தன்னுடைய தாய் தகப்பன் பிடிக்கவில்லை என்று சொல்வார்களா? உங்களுடைய பிள்ளைகள், உங்களோடு இப்போது வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்கள் இருவரையும் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டால் உங்களுடைய மனது எவ்வளவு வேதனைப்படும். அறிந்து புரிந்து கொள்ளுங்கள். எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் அறுவடை செய்வீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2:8 சொல்லப்பட்டு இருக்கின்றது, சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து தன்னையே தாழ்த்தி ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த நாளிலே நீங்கள் மேன்மை பாராட்டி கொண்டு அலையலாம், உங்களை தாழ்த்தாமல் அலைந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து செயலாற்ற மாட்டார். பாருங்கள், அபிரகாமுடைய வாழ்க்கையிலே அபிரகாமும் லோத்தும் தன்னுடைய சகோதரருடைய லோத்து குடும்பத்திற்காக கடவுளிடம் பரிந்து பேசினார். கடவுள் அவர் மீது இரக்கம் கொண்டார். ஆண்டவர் அபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டார். அபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு அவரை ஆசீர்வதிப்பதற்காக அவரோடு கடந்து வந்தார். அங்கே இருந்த மக்கள் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் லோத்துவை அந்த இடத்தில் இருந்து அழைத்து கொண்டு வெளியிலே வந்தார். லோத்துவினுடைய மனைவி திரும்பி பார்த்தபடியினால் அவர் உப்பு தூணாக மாறி போனார். எனவே தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது இரக்கம் நிறைந்த தெய்வம் நம்மோடு கூட இருப்பார். நம்மோடு கூட இருந்து அவர் ஆசீர்வதிப்பார். அன்பார்ந்தவர்களே, நினிவே மக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். மனம் மாறினார்கள், மனம் திருந்தினார்கள். ஆண்டவர் அவர்கள் மீது பேரிரக்கம் கொண்டு அவருடைய மன மாற்றத்திற்கு ஏற்ப நினிவே நகரை அழிக்காமல் அவர் பாதுகாத்து கொண்டார். இந்த நாட்களிலும் அங்கும் இங்கும் போர்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் அவர்களை பார்த்து கேட்கின்றார், நீ மனம் மாறி திரும்பி வா. நீ திரும்பி வந்தால் அந்த இடத்திலே நான் போரை நிறுத்துவேன் என்று சொல்லி இருக்கின்றார். எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்திலே போர்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன? எதற்காக ஒவ்வொரு நாடும் மற்ற நாடுகளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எதிரியாக இருக்கிறார்கள்? மற்றவர்களுக்கு பயத்தை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள். அணு ஆயுதங்களை வைத்துக் கொண்டு பயத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பாவம் அழிந்து போய்விட்டது. அன்பு இந்த உலகத்தில் இல்லை. அன்பு செய்கிறவர்கள் யாரும் இல்லை என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே தீமையை வெறுத்து நீங்கள் நடந்தீர்கள் என்றால் இரக்கமும் அருளும் நிறைந்த தெய்வம் உங்களோடு வந்து குடியிருப்பார். அவர் உங்களோடு கடந்து வந்து விட்டார் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறி போய்விடுவீர்கள். எனவே உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்துவதற்காக நீங்கள் தீமையை வெறுத்து கொண்டு இருக்கிறபடியினால் இந்த நாளிலே அழியாமல் இலைவாழ்வை பெறும் பொருட்டும்படியாக அபிரகாமை ஆசீர்வதித்தவர், லோத்துவை ஆசீர்வதித்தவர், நினிவே மக்களை ஆசீர்வதித்து மனதை மாற்றி கொண்டவர் மனதை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருவார். எனவே
எந்த ஒரு தெய்வத்தை நோக்கி போய்விடாதபடி இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய சிலுவையை கண்களுக்கு முன்பாக வைத்து நாம் வாழ்வோம். ஆண்டவரும் நம்மோடு கூட இருப்பார். கண்களை மூடிய சில மணி துளிகள் நற்கருணை நாதரிடம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவரே, வல்லமை மிக்க உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். ஆண்டவரே, எங்களுடைய அன்பு கள்ளமற்றதாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் போலி அன்பு இருந்தபடியினால் தாய் தகப்பனை பார்க்காதபடி அவர்களை முதியோர் இல்லத்தில் விட்டு இருக்கின்றோம். அவர்கள் வீட்டில் இருந்தாலும் அவர்களை கவனிக்காதபடி அவர்களை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் இரக்கமும் அருளும் கொண்ட தெய்வம், நீடிய பொறுமையும் பேரன்பும் கொண்ட தெய்வம். இனி இப்பேற்பட்ட பாவங்களை செய்யாதபடி தீமையை வெறுத்து நன்மையை நாடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கவும், ஒவ்வொரு நாளுமை பற்றி கொண்டு நடக்கக்கூடிய அன்பு சகோதரனாக சகோதரியாக மாறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. உமது வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாக உருமாற்றிடுவீராக. யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே நாங்கள் அன்பு செய்த தவறிவிட்டோம் என்று சொல்லி இதோ உம்மை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ, அவருடைய கண்ணீரை துடைத்து இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுப்பீராக. ரோமியர் 13:8 சொன்னதுபடி ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும் என்கின்ற வார்த்தையின்படி ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி வாழவும், ஒவ்வொருவரையும் நேசித்து நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாக உருமாறிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமையும் ஒளியாய் இருக்கக்கூடிய அன்பு தகப்பனே, இந்த நாளில் எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும், எங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றும். அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர். சோர்ந்து போய்விடாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. இதோ உம்மை தேடி வந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதியும். எல்லோருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை பார்த்து அவர்களை ஆசீர்வதிக்காமல் விட்டுவிடாதபடி அவர்களுடைய நிறைவை பார்த்து பாவத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக. உடல் உள்ள சுகத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மருத்துவர் கண்களிலே தயவு கிடைக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, மருத்துவ படிப்பை படித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மருத்துவர்களையும் மருத்துவச்சிகளையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லோருமே ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ ஏதோ உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.